ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மரவள்ளி கிழங்கு வச்சு நிறைய டிஷ் செய்யலாம். இன்றைக்கி நான் கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான பால் கப்பை அப்படிங்கிற ஒரு டிஷ்ஷை தான் செய்ய போகிறேன். மரவள்ளி கிழங்கு தான் கேரளாவில் கப்பை கிழங்குன்னு சொல்லுவாங்க. நிஜமாகவே இந்த டிஷ் நல்ல க்ரீமியாக நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த பால் கப்பை கூட மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். மரவள்ளி கிழங்க தோல் நீக்கிட்டு சின்னதாக கட் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுட்டு கூடவே 1 கப் தண்ணியும் தேவையான அளவு உப்பும் போட்டு 2 விசில் விட்டு வேக வச்சுட்டேன். இப்போது கிழங்கு நல்லா வெந்துருச்சு. அடுத்தது இடிகல்லில் 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் 10 காந்தாரி மிளகு போட்டு நல்லா சதைச்சி எடுத்துக்கிட்டேன். 1-2 சதைச்சி எடுத்த சின்ன வெங்காயத்தையும் காந்தாரி மிளகாயையும் வேக வச்ச மரவள்ளி கிழங்குல போட்டுட்டு அடுத்தது ஏற்கனவே நான் எடுத்து வச்ச 2ஆம் தேங்காய் பால் ஊற்றி நல்லா திக்கா வர்ற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருந்தேன். இந்த மாதிரி திக்கா வந்த பிறகு 1ஆம் தேங்காய் பால் ஊற்றி கிளறி விட்டுட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டேன். அடுத்தது கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் போட்டு வதக்கின பிறகு 1 மிளகாய் வத்தல் போட்டு கடைசியாக கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட்டேன். நல்ல கம வாசனையோட பால் கப்பை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.